அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சாய்ஸ் அகாடமியிலேருந்து தமிழுக்காண்டி ரெடி பண்ண புக்கு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதை பற்றின ரிவ்யூ அண்ட் என்னென்ன இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ்ஸ், என்னென்ன நெகட்டிவ்ஸ்ன்றதை சொல்கிறேன். நான் புக்கு 500 சொன்னாங்க. ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஒரு 5 to 6 டேஸில் வந்துருச்சு. உள்ளே என்னென்ன கொடுத்துருந்தாங்க, என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு பிடிஎஃப் வெர்ஷனில் எனக்கு கிடச்சது. இதோட இண்டெக்ஸ் மட்டும் கிடச்சது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம சாய்ஸ் புக்கோட இந்த இன்டெக்ஸ் பேஜில் இருக்கும். இந்த இன்டெக்ஸ்ன்றதுமே அவங்களோட டெலிகிராம் சேனல், அதாவது சாய்ஸ் அகாடமியோட டெலிகிராம் சேனலில் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ இதான் அதோட ஃப்ரண்ட் பேஜ். நார்மல் புக்கே இப்படி தான் இருக்கும். இது இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் புக்கு பேக்கிங்லேயும் இதை எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன உள்ளே இருக்குன்றதை பார்ப்பீங்க. இது எப்படின்னா, ஒரு ஓவர்வியூவாக சொல்லணும்னா, இந்த டிஎன்பிசியில் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாத்தாள் 2015 நியூ சிலபஸ் பேஸ்டாக உள்ளே இருக்குது கண்டென்ட்டு. ஆனால் எது இருக்குன்னா, 2022 தமிழில் என்னென்னலாம் கேட்டிருப்பாங்களோ அதெல்லாம் அசைன் பண்ணி, அப்புறம் 2022, 23, 24 டில் டிசம்பர் வரை, 2024 டிசம்பர் வரை என்னென்ன எக்ஸாம்ஸில் தமிழ் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து அதாவது இதில் நடந்த மொத்த தேர்வுகளோட எண்ணிக்கை 45. ஸோ ஒரு தேர்வுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் 100 கொஸ்டின்னா 4500 கொஸ்டின் முதல் முயற்சியில் வெற்றி பெறன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அதோட இன்டெக்ஸ் பேஜ். இது இந்த பிடிஎஃப் கொஞ்சம் ஜூம் பண்ணதுனால கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். புக்கெல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிலபஸில் ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதல்னா பக்கம் 1லேருந்து 14 வரை பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுதலில் என்னென்ன கேட்டிருந்தாங்களோ, அதாவது இந்த மேலே கொடுத்துருந்தாங்களே 2022 டிசம்பர் 2024 வரை என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அதை அசைன் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. இதில் நான் நோட் பண்ண எக்ஸ்ட்ரா விஷயம் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரித்தெழுதுக்கு இப்போ உருவம் அப்படின்னு இருக்குன்னா கூட்டல் உருவம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2022 24 டிசம்பர் வரை ஒரு 4 தடவை கேட்டிருக்காங்கன்னா பக்கத்தில் 4 அப்படின்ற நம்பரை மென்ஷன் பண்ணி அது எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றது சைடில் ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துட்றாங்க. இது நான் புக்கையும் எடுத்து அதுக்கு ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா போட்டேன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் டைம் ஆகும். அந்த சாய்ஸ் அகாடமி சாரே புக்குக்குள்ளே எப்படிலாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்னோட ஒரு ரிவ்யூ அப்படின்றதுனால நான் எனக்கு தோணுன விஷயங்கள் அண்டு நான் இத்தனை நாள் படித்ததுக்கப்புறம் பார்த்த விஷயங்களை மட்டும் தான் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அண்டு என்னென்ன டாபிக், அதாவது ஒளிப்பொருள் தரும் பல சொற்கள், என்னென்ன இந்த டாப்பிக்கில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை அசைன் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த சாய்ஸ் சேனலில் அவங்க ஃபுல்லாக அதை பற்றி எலாபரேட்டாக போட்டிருப்பாங்க. எங்கள் புக்கில் இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்ட்டு. நானுமே அதை சொன்னால் எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட்டு அப்படின்றதுனால தான், அதாவது புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத அவங்க போட்டிருப்பாங்க. நான் அதில் என்னென்ன எப்படி பெட்ரி இது படித்தோன்னா எதுக்கு யூஸ் ஆகும், இந்த புக்கில் படித்தோன்னா அப்படின்றத நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். இது புக் 2, அதாவது ஒரு 20 டாபிக் வரை புக் 1ல் இருக்கும். புக் 2ல் இந்த 21லேருந்து 40 வரை கொடுத்துருக்காங்க. நம்ம சிஎன்பிசி சிலபஸ் படி பார்த்திங்கன்னா அவங்க 40ன்னு எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கல. இவங்க அதை ஒன்று ஒன்றா எடுத்து அலைன் பண்ணி கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, ஒரு பசில் விளாட்றதை எப்படி அலைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அலைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள் பகுப்பாய்வுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பிரித்தெழுது சேர்த்தெழுதுன்னா 2022 24 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அதில் மொத்தத்துக்குமே அந்த 24 எக்ஸாமும் சேர்த்து 83 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் 2023 ஒரு 17 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அந்த 17க்கும் சேர்த்துமே 55 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெயிட்டேஜ் பார்க்குற மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி படிக்க ஆரம்பிக்கன்னு தெரில அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் வச்சு, ஒரு சிலர் எடுத்தோடனே டாபிக் வைஸாக போயிடுவாங்க. ஒரு வெயிட்டேஜ் படி உங்களுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பாருங்கள், இந்த சீரியல் நம்பர் 4 எடுத்துக்கோங்களேன். இந்த பேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 102 கொஸ்டின்ஸ் மொத்தம் 24 எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்களா. எதுனா பிழை திருத்தம், சந்தி பிழை, மரபு பிழை, இந்த எங்கே இக்கு போடணும், எங்கே இச்சு போடணும், வல்லினம் மிகும் இடம் எது, வல்லினம் மிகா இடம் இது, இது சம்மந்தமாக இருக்கிறது தான். நான் இப்போ 102 நான் படிச்சுட்டு அடுத்து 85 கொஸ்டின் இதில் இருக்குது. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லு, கலை சொற்களாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். வெயிட்டேஜ் படி போகிறவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். அதுபடி பிரித்து டாபிக் வைஸாக ஒரு ஃபுல் பக்கா அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த 40 வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து புக் 3 ஜிகே டேட்டா புக்னா என்னென்னா, இம்பார்ட்டன்ட் டேட்டா அனாலிசிஸ், அதாவது இயர்ஸு, டேஸு, ஆர்டிகல்ஸு, அமெண்ட்மெண்ட்ஸு, ஷெடியூல்ஸு, அதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் இயரு எப்படி சொல்ல, ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 4 பக்கம் இருக்கும். அதில் அந்த 4 பக்கத்தையும் நீங்கள் ஒரு நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்ல, இது நீங்கள் அந்த டேட்டா புக் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இயர் வைஸாக எதுவும் கொஸ்டின் கேட்டால் ஓரளவு நீங்கள் போட்டுடலான்ற மாதிரி அதில் இருக்குது. பட் என்னால் 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இது சாய்ஸ் அகாடமிக்கான ப்ரொமோஷன் வீடியோவோ எதுவும் இல்லை. நான் இந்த புக்கு வாங்கினேன், எனக்கு எப்படி இருக்குன்னு தோன்றது தான் சொல்கிறேன் நான். அண்ட் அந்த ஜிகே டேட்டா புக்கில் இருக்கிறது மொத்தமே ஒரு 4 பேப்பர் தான். அதுக்குள்ளே என்னென்ன 4 சம்திங் ஏதோ 6க்குள்ளே இருக்கும். அது கொஞ்சம் அந்த அட்டை கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. அதில் செய்கிற அதில் கொடுத்துருந்த அட்டை. அண்டு 5 ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. 5 ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருக்காங்க அந்த இதோடு சேர்த்து. அண்டு மாடல் எக்ஸாம்னு சொல்லி ஒரு
5 மாடல் கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டவங்களுக்கு அந்த புக்கோடே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. புக் கூட வந்ததுன்னா மேபி எனக்கு பர்சனலாக தோணுது இது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. புக்கோட நீங்கள் அந்த ஓஎம்ஆர் கொடுத்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா அது எப்படியே போட்டுறணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ நீங்கள் பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுறப்போ ஒன்று ஃபோனை வச்சு டெஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் அதை பிரிண்ட் எடுத்து அதுக்கடுத்து போடுற மாதிரி இருக்கும். இந்த இந்த இன்டெக்ஸ் அனாலிசிஸ்க்கு அப்புறம் அடுத்த இதில் வந்து இந்த மாடல் கொஷின் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். நான் முன்னாடி சொன்ன மாடல் கொஷின் பேப்பர் தான், அதோட பிடிஎஃப் தான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். குரூப் 4 பேஸ்டு 2025 சிலபஸில் 5 மாடல் கொஷின் பேப்பர் எந்த பேஜ்லேருந்து எந்தெந்த பேஜ் வரைய கொடுத்துருக்கோன்ற ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக டக்குன்னு முடிச்சிடுறேன். நம்ம எப்படி டிஎன்பிசியில் அந்த ஒரு டிஎன்பிசி ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காண்டி அந்த ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்குமோ டிஎன்பிசியில் அது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பதிவுகள்லாம் எப்படி இதில் எழுதிக்கலாம், எழுதிட்டு அவங்க ஒரு ஓஎம்ஆர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓஎம்ஆர் ஃபோட்டோ உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிடுறேன். இல்லை இந்த வீடியோவில் இருக்கும் அந்த ஓஎம்ஆர், அதுவும் அடுத்து வரும் வீடியோவில் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம வந்து இந்த ரெஜிஸ்டர் நம்பரு அந்த இதெல்லாம் போட்டு எழுதுனா நமக்கு அந்த ஒரு எக்ஸாம் ஃபீல் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி இப்படி பண்ணியிருக்காங்க. அண்டு கொஸ்டின்ஸ் இந்த இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், வெவ்விருப்பாணி இதுக்கு வந்து பிரித்து எழுதுக்குன்னா என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2வது கொஸ்டின் பாருங்கள், 8 கூட்டல் திசை, 8 திசை. ஆப்ஷன் ஏ தான் இது. இப்போ 1வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணால் ஆன்சருமே கீழே இந்த கொஸ்டின், அதாவது 1லேருந்து 100 வரைய தமிழ் அண்டு 101லேருந்து 200 வரைய ஜென்ரல் ஸ்டடீஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இருங்க காட்டுறேன். 200 கொஸ்டின் மேக்ஸ் வரையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 1க்கு சி இந்த வெவ்விருப்பு ஆணின்னு கொடுத்துருந்தாங்களா, அதுக்கு பாருங்கள் வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. அடுத்து 8 திசை, அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. 100 வரைய தமிழுக்கு 100 வரை கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த ஆன்சருக்கு வந்து 101லேருந்து 200 வரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸுக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஆன்சர் மட்டும்தான் இருக்கும், சொல்யூஷன் இருக்காது. இந்த மாதிரி தான் இந்த 5 மாடல் கொஸ்டினுமே இருக்கும். அதாவது நீங்கள் புக் ஆர்டர் போடுறீங்க, உங்கள் கைக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரிசீவ் ஆகிற அன்றைக்கி அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா ட்ரைவில் இந்த பிடிஎஃப் இருக்கும், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இன்கேஸ் எனக்கு ஃபோன் பார்த்து எழுதுனா அந்த ஃபீல் வராது, மாடல் லிஸ்ட்டு போட்டால் ஃபீல் வராதுன்றவங்க முடிஞ்சால் நம்ம செலவு பண்ணுறதுன்னு ஆகி போச்சுன்னா முடிஞ்சால் இதை பிரிண்ட் எடுத்து இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் பிரிண்ட் எடுங்க, அது ஒரு கொஸ்டினாக கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் எழுதுறதுக்கு. அண்ட் இது எப்படி வந்துச்சு என்ன ஏது அப்படின்ற கண்டென்ட் வந்து இதுக்கடுத்து வரும் பாருங்கள். நான் ஆல்ரெடி சுரேஷ் புக்கோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். பட் எனக்கு ஒரு டேமேஜாக கிடச்சிது அப்படின்ட்டு. பட் இன்னொரு வீடியோ போடலான்னு பார்த்தேன், பட் அதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இதிலே நான் அதை சொல்லிடுறேன். உள்ளே கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது தான். பட் அட் த சேம் டைம் வந்து கண்டென்ட்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுரேஷ் புக் வாங்கிக்கோங்க. அண்ட் இதில் அந்த ஓஎம்ஆர் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஓஎம்ஆர் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு டிஎன்பிசி அப்படியே ரெப்ளிகா பண்ணுற மாதிரியான ஒரு ஓஎம்ஆர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 5 மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை போடுறதுக்கு 5 ஓஎம்ஆர் நல்லா திக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த டிஎன்பிசி எப்படி ஓஎம்ஆர் இருக்குமோ அப்படியே கொடுத்துருந்தாங்க. அண்ட் பேக் டு சுரேஷ் புக் பற்றி சொன்னோம்னா, கண்டென்ட் வைஸாக நீங்கள் இப்போ போகணும் அப்படின்னா சுரேஷ் வாங்கிக்கோங்க. இது வந்து சாய்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் படிக்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து எனக்கு கொஸ்டின் பேங்க்கு மட்டும் நம்பி நான் எக்ஸாம் போகலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். இது வந்து அந்த புக் நம்பர் 3ன்னு போட்டிருப்பாங்க. அதாவது இந்த முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த இயரு, முக்கியமான இயரு, அதாவது எல்லாத்தையுமே ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, அதில் இயரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு அதை பற்றிலாம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேஜும் லாஸ்ட்டு பேஜும் அட்டையில் இருக்கும், நடுவில் மட்டும் பேப்பரில் இருக்கும். அது இந்த புக் நம்பர் 3. புக் நம்பர் 2 வந்து அந்த டாபிக் 21 to 40 அந்த டாப்பிக்கில் இருக்கிற அந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அதோட இன்டெக்ஸ் பேஜ் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அது அந்த இன்டெக்ஸ் பேஜ் தான் இது. ஸோ சுரேஷ் புக் வந்து நீங்கள் கண்டென்ட்டுக்கு பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வரும் பாருங்கள். இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, நீங்கள் இதில் ஏதோ படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சைடில் கேட்டிருக்காங்க பாருங்கள், அசிஸ்டன்ட் ஜெயிலர் 2023 கேட்ட கொஸ்டின் இது. அப்புறம் ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் எக்ஸாமில், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டியில் மட்டும் கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சிங்கிள் புக்கு 400ன்னு போட்டிருக்காங்க. பட் 3 புக்குமே சேர்த்து 500 ரூபாய்க்கு தான் வந்தது. அண்டு இதுதான் அந்த நம்ம இண்டெக்ஸில் பார்த்தோம்ல அந்த புக் நம்பர் 1 ரெட் கலரில் இருக்குல்ல, இதில் வந்து டாபிக் 1லேருந்து டாபிக் 20 வரையும் இருக்கும். 21லேருந்து 40 வரை புக் நம்பர் 2வில் இருக்கும்.
அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஓவராலாக என்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுற ரெடி, இப்போ சுரேஷ் புக்குக்கும் இதுக்கும் சேர்த்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிற மெம்பர் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, கண்டென்ட்டுக்கு நீங்கள் சுரேஷ் படிச்சுக்கோங்க. கண்டென்ட் முடிச்சுட்டு ஒரு ஒரு ரிவிஷனுக்கு இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஒரு வேண்டுகோள். அண்டு சுரேஷில் பண்ணாத ஒன்று சாய்ஸில் என்ன பண்ணாங்கன்னா, புக்கு டெலிவரியான ஒரு 4-5 நாள் கழித்து ஃபோன் பண்ணி புக்கு நல்லா வந்துச்சான்னு கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் அதோட அட்ரஸ் கொடுத்துருக்குறேன். ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, விச் இஸ் பெஸ்ட்டு, இல்லை ரெண்டுமே வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமௌண்ட் இருக்கிறவங்க, என்னால் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஒன் டைம் தானே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க சுரேஷை கண்டென்ட்டுக்கு படிச்சுக்கோங்க. சாய்ஸை வந்து ஒரு ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். ரெண்டையுமே முழுசாக நம்பி ரெண்டுமே பக்காவாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அதை கண்டென்ட்டுக்கு அதை படிச்சுட்டு இதில் ஒரு ப்ரீவியஸ் இயர் செஞ்சு பார்த்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.